ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீதமான சாதத்தில் எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேங்க. இது மத்தியானம் வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்போ நான் பவுலில் மாற்றி காட்டுறேன். நீங்கள் சப்போஸ் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மத்தியானம் வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன். ஈவினிங் சாதம் எல்லா வீட்லேயும் மிச்சம் இருக்கும். அதில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாங்க குயிக்காக. இது போல் உதிரியாக இருக்கணும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் வந்து ஒரே ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம தயிரில் இருக்க ஈரப்பதமும் ரைஸில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காகவும் மையாகவும் இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதோட ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நல்லா பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5-6 போல் மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பொடியை கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா கூட கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம உளுந்து வடை போடுற மாதிரி தாங்க. கையில் லைட்டாக தண்ணி டிப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து டேரெக்டாக எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பிக்னஸ்க்காக சொல்கிறேன். இது போல் வடிகட்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும். லைட்டாக தண்ணி டிப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து தட்டினீங்கனாலே உங்களுக்கு வடை ஷேப்புக்கு வந்துடும். ஒரு ஹோல் போட்டு டேரெக்டாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற மாவில் இது போல் போட்டு எடுத்துடலாம். நல்ல எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே நல்லா செவந்து வந்துடுங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. வடையை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே டெக்ஸ்சர் தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணிடலாங்க. நம்மளோட வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.